மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு. என்ன சொல்ல வரீங்க? பொய் குற்றச்சாட்டு, போலி குற்றச்சாட்டு, அனுரோட வாயை போல எல்லாமே போய். உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். கிழக்கு மாகாணத்தை ஒரு காலகட்டத்தில் தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், அப்படி இல்லைன்னா பிள்ளையான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாரு. பிள்ளையான் எதுக்காக இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு, அங்க எதுக்காக அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டது, அப்படி அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிற தொடர்பா இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கடந்த 2008 கிழக்கு மாகாணத்தோட பல பகுதிகளில் T-56 ரக துப்பாக்கிகளால அடுத்தடுத்து 5 நபர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தோட தொடர்பாதான் பிள்ளையான எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை வழக்குல வெலிக்கடை சிறைச்சாலையில இருக்கக்கூடிய பிள்ளையான் மேல இப்போ இந்த புதிய கொலை வழக்குகள் சுமத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் மேல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் நேரடியா தொடர்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லியும் அவருக்கான விசாரணைகள் அதோட நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில தான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID அதிகாரிகள் கடந்த 15ஆம் தேதி நீதிமன்றத்துல ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அறிக்கையோட அடிப்படையில 2008ஆம் ஆண்டுல கிழக்குல நடந்த 3 வெவ்வேறு சம்பவங்கள்ல இந்த 5 மனித கொலைகள் நடந்திருக்கதா இந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னா 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடக்குது. மட்டக்களப்பு கல்லடி பகுதியில இருந்த புகழ்பெற்ற முருகன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்துல வச்சு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 பேர் T-56 ரக துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுறாங்க. அடுத்ததா 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதான வீதியில மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல 2 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. மூன்றாவது சம்பவம் அதே ஆண்டு 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வவுனதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொத்தியாபுல கண்ணன்குடா பகுதியில நள்ளிரவுல ஆயுதமேந்திய கும்பலால மேலும் ஒரு நபர் சுட்டு படுகொலை செய்யப்படுறாரு. இந்த 3 கொலை குற்றங்களுக்கும் பின்னாடி 3 பிரதான சந்தேக நபர்கள் திட்டமிட்டு செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத CID ஆதாரங்களோட வெளிப்படுத்தி இருக்கு. அதுலயும் இந்த 5 மனித கொலை சம்பவங்கள்லையும் பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 சந்தேக நபர்களோட விவரங்களும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தகவல்களோட அடிப்படையில இந்த சதியோட முதலாவது சந்தேக நபர் CID விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே புத்தி சாதுரியமா இலங்கையை விட்டு தப்பிச்சு போய் இப்போ வெளிநாட்டுல ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சந்தேக நபரை சர்வதேச போலீசார் மூலமா இலங்கைக்கு கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான விசாரணைகள், சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த வழக்குகளோட 2வது சந்தேக நபர் ஏற்கனவே CID அதிகாரிகளால கைது செய்யப்பட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 மற்றும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதிகள்ல இருந்து பாதுகாப்பு பிரிவினரோட விசேட தடுப்பு காவல் உத்தரவுக்கு கீழே வைக்கப்பட்டு ரகசிய இடங்கள்ல வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட நடத்தப்பட்ட பல மாத விசாரணைகள்ல தான் இந்த 5 கொடூர கொலைகளுக்கும் பின்னாடி அந்த 3வது சந்தேக நபரா பிள்ளையான் இருக்குது தெரிய வந்திருக்கு. கிழக்கு பல்கலைக்கழகத்தோட முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோட தொடர்புபட்ட குற்றச்சாட்டுல ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையான் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தார். அவர் மேல ஏற்கனவே இந்த கொலை குற்றச்சாட்டும் இருக்கதோட பின்னணியில இப்போ இந்த 5 புதிய கொலை வழக்குகளும் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. கடந்த 15ஆம் தேதி CID தாக்கல் செஞ்ச அறிக்கையோட அடிப்படையில இன்னைக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துல பிள்ளையான் முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. வழக்க விசாரிச்ச நீதவான் குற்றங்களோட தீவிர தன்மையை கருத்தில் எடுத்து எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவரை மறுபடியும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த உத்தரவு மூலமா பிள்ளையான் மறுபடியும் சிறையில இருந்து தப்பிக்கிறதுக்கான, அப்படி இல்லைன்னா சிறையில இருந்து வெளியில வர்றதுக்கான வழிகள் எல்லாமே முற்றிலுமா முடக்கப்பட்டிருக்கு. கிழக்குல 18 வருஷங்களுக்கு முன்னாடி அதிகார பலத்தோட T-56 ரக துப்பாக்கிகளால நடத்தப்பட்ட இந்த 5 கொடூர கொலைகளுக்குமான நீதி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கீழே
சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொலை வழக்குகளோட எதிர்காலத்துல நடக்க போற இந்த விசாரணைகள்ல இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்வரும் நாட்கள்ல இந்த வழக்குகள்ல நடக்கக்கூடிய அடுத்தடுத்து சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உங்களை அறியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த சம்பவங்கள் தொடர்பா இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொலை வழக்குகளா இருக்கட்டும், கடந்த நாட்கள்ல நடந்த ஊழல் வழக்குகளா இருக்கட்டும், இது தொடர்பா எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.